அன்பான பிள்ளையே, இந்த ஒரு நிமிடத்தில் உன் வாழ்க்கையை உன் தந்தை நான் மாற்றுவேன் என்று உன் தந்தை நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். நீ நினைப்பது போல் அல்ல, நீ எதிர்பார்ப்பது போல் அல்ல. நான் நினைத்த விதத்தில் உன் வாழ்க்கை மாறும். நீ பல நாட்களாக சோர்ந்து போயிருக்கிறாய். ஆனால் இந்த நிமிடம் வானம் உன் பக்கம் திறக்கப்படுகிறது. கண்ணீர் துடைக்கும் வார்த்தைகள். என் கண்மணியே, உன் கண்ணீரை நான் எண்ணி வைத்திருக்கிறேன். உன் இரவு அழுகையை நான் பார்த்தேன். இதுக்கு முடிவு இல்லையா என்று நீ கேட்ட கேள்வி என் செவிக்கு வந்தது என்று சொல்லுகிறேன். இந்த ஒரு நிமிடத்தில் உன் சுமை குறைகிறது. உன் மனதில் இருந்த பாரம் இப்போது லேசாகிறது. நீ தனியாக இல்லை. நீ தோற்று போகவில்லை. நான் உன் கையை பிடித்து இருக்கிறேன். வாழ்க்கை மாறும் அறிவிப்பு. என் செல்லமே, நீ என் வாழ்க்கை இப்படித்தான் என்று முடிவு செய்தாயா? இரவு தூக்கமில்லாமல் எப்போதும் கனவு என்று என் வாழ்க்கை முழுவதும் நரகமாகத்தான் இருக்குமா அப்பா? என் வாழ்க்கையில் பலதரப்பட்ட மக்களால், உறவுகளால் நான் பல பிரச்சனைகள், தொழிலில், வேலையில், நானும் என் பிள்ளைகளும் பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டேதான் இருக்க வேண்டுமா? எங்கள் வாழ்க்கையில் விடிவு காலம் என்பதே இல்லையா என்று என் பிள்ளைகள் கேட்கிறீர்கள். அந்த எண்ணங்களுக்கு உன் தந்தை பதில் தருகிறேன். இந்த முடிவை நான் மாற்றுகிறேன். இந்த ஒரு நிமிடத்தில் உன் வாழ்க்கையின் திசை, உன் பிள்ளைகளின் வாழ்க்கையின் திசை மாறுகிறது. உன் கால்கள் நடக்கும் பாதை மாறுகிறது. உன் எதிர்காலத்தின் கதவு திறக்கப்படுகிறது. நீ இழந்ததை நினைத்து அழாதே என் பிள்ளையே. என் தொழில் வியாபாரத்தில், என் வருமானத்து வியாபாரத்தை சத்துருவானவன் அபகரிக்க பார்க்கிறான். செய்வினை செய்து என் வியாபாரத்தை, தொழிலை முறியடிக்க பார்க்கிறார்கள். எனக்கு என்று கடவுள் கொடுத்த வருமானத்தை அவன் எப்படி பறிப்பது என்று என் பிள்ளைகள் அவனை பார்த்து சீற்றமடைகிறார்கள். சீற்றம் கொள்ள வேண்டாம் செல்லமே. தந்தை நான் பார்த்துக் கொள்வேன். இழப்பை விட மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உன் தந்தை நான் தரப்போகிறேன். நீ நினைக்காத இடத்திலிருந்து உனக்கு உதவி வரும். நீ எதிர்பாராத மனிதர்களை நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வருவேன். வாக்கு தத்தமும் ஆசீர்வாதமும். என் கண்மணியே, இந்த ஒரு நிமிடத்தில் உன் பயம் உடைக்கப்படுகிறது. உன் நோய் பலவீனமாகிறது. உன் கடன் சுமை கரைகிறது. உன் குடும்பத்தில் சமாதானம் பிறக்கிறது. நீ கேட்ட ஜெபம், அப்பா ஒரு அடையாளம்தா என்றாயே, அதே அடையாளமாக இந்த வார்த்தை உனக்கு வருகிறது. நான் உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறேன். உன் வேலை, உன் படிப்பு, உன் தொழில், உன் வியாபாரம், உன் எதிர்காலம் எல்லாவற்றிலும் என் கரம் இருக்கிறது. இந்த ஒரு நிமிஷத்தில் பழைய காலம் முடிகிறது. புதிய காலம் ஆரம்பமாகிறது. நீண்ட நாட்களாக பட்ட கஷ்டத்திற்கு இந்த ஒரு நிமிடத்தில் பதில் கிடைக்கிறது. ஒரு நிமிடத்தில் உன் வாழ்க்கை மாறுகிறது. என் அன்பு பிள்ளையே, நீ இப்பொழுது கேட்கும் இந்த ஒரு நிமிடம் உன் வாழ்க்கையை மாற்றும் நிமிடமாக இருக்கப் போகிறது. யோவான் அதிகாரம் 6 வசனம் 37 சொன்னது போல், என்னை நோக்கி வருகிற பிள்ளைகளை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நீ சோர்ந்து வந்திருந்தாலும், கண்ணீரோடு வந்திருந்தாலும் நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் பிள்ளைகள் உன் தந்தைக்கு பிடிக்காத புறம்பான விஷயங்களை செய்திருந்தாலும், பாவம் செய்திருந்தாலும், உன் தந்தையிடம் மன்னிப்பு வேண்டி ஜெபிக்கிற பிள்ளைகளை உன் தந்தை நான் கருணை கண்ணோடு பார்க்கிறேன். நான் என் பிள்ளைகளை ஒருபோதும் தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் நான் இரக்கத்தின் தந்தை. அமைதியாக இரு. நான் என் பிள்ளையோடு பேசுகிறேன். கண்ணீர் துடைக்கும் ஜீசஸ் நான். என் செல்லமே, உன் கண்ணீரை நான் காண்கிறேன். சங்கீதம் அதிகாரம் 34 வசனம் 18 சொன்னது போல், கர்த்தர் உடைந்த இருதயம் உள்ளவர்களுக்கு அருகில் இருக்கிறார். நீ இரவில் தனியாக அழுது உன் தந்தையிடம் செய்த வேண்டுதலை நான் புறக்கணிக்காத தேவன். நீ இரவில் தனியாக அழுததை யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்ததாயா?
கேட்டேன் என்று உன் தந்தை நான் சொல்லுகிறேன். அழுகையின் காலம் முடிவுக்கு வருகிறது. சங்கீதம் அதிகாரம் 30 வசனம் 5 சொல்லப்பட்டது போல், அழுகை இரவில் தங்கினாலும் காலை பொழுது சந்தோஷம் வரும். என் பிள்ளைகள் வாழ்வில் வரும் போராட்டம், சிக்கல், சிரமம், துன்பம், துயரம் இவற்றினால் கண்ணீர் சிந்தி என் கண்களில் கண்ணீர் வற்றி போய்விட்டது அப்பா என்று சொல்கிறீர்கள். இந்த ஒரு நிமிடத்தில் உன் தந்தை உன் கண்ணீருக்கும் முடிவு சொல்லிவிட்டேன். இரவு முழுவதும் அழுதாலும் காலை பொழுது என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பார்கள். அழுகை என்பதே என் பிள்ளை வாழ்வில் இனி இல்லை, பயம் விலகும். அறிவிப்பு பயம் உன் எதிர்காலத்தை கட்டுப்படுத்த அனுமதிக்காதே. நினைத்துக் கொண்டிருக்கும் அந்த பயம், அந்த மருத்துவ அறிக்கை, அந்த பண சுமை, அந்த குடும்ப வேதனை என்று என் நாமத்தில் பலவீனமாகிறது. சங்கீதம் அதிகாரம் 23 வசனம் 1 சொல்லப்பட்டது போல், நீ குறைவாக நினைத்த இடத்தில் நான் நிறைவே கொண்டு வருவேன். பயப்படாதே, கவலைப்படாதே. என் பிள்ளை என் உழைப்புக்கேற்ற வருமானம். என் தொழிலில் நான் போட்ட உழைப்புக்கு எனக்கு லாபம் இல்லை, என் தொழில் நஷ்டத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறாய். கர்த்தராகிய நானே உன் மேய்ப்பராயிருக்கிறேன். நீ செய்த செயல்களிலும் நீ செய்த உழைப்பிலும் நான் உனக்கு குறைவு இல்லாமல் நிறைவே கொண்டு வருவேன். வாழ்க்கை மாறும் வாக்குத்தத்தம். என் கண்மணியே, நீ என் வாழ்க்கை இனி இப்படித்தான், வாழ்க்கையை மாற்ற யாரும் இல்லை என்று புலம்புகிறாயா? அந்த புலம்பலை உன் தந்தை நான் மாற்றுகிறேன். எரேமியா அதிகாரம் 29 வசனம் 11 சொன்னது போல், இந்த ஒரு நிமிடத்தில் உன் வாழ்க்கையின் திசை மாறுகிறது. பழைய கதவு மூடப்படுகிறது, புதிய கதவு திறக்கப்படுகிறது. சுமை இறங்கும் ஜெபம். என் கண்மணியே, உன் சுமையை எனக்கு கொடு. என் பிள்ளை உன் வாழ்க்கையில் உன் மன சுமையை என்னிடம் இறக்கி வை. உன் குடும்ப சுமையை உன் தந்தையிடம் கொடுத்துவிடு. இப்போது என் காலடியில் வை. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். குடும்ப ஆசீர்வாத ஜெபம். என் செல்லமே, உன் வீட்டை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்போஸ்தலர் 16 அதிகாரம் வசனம் 31 சொன்னது போல், கர்த்தரை நம்பு, நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள். உன் வீட்டில் இருந்த சண்டை சமாதானமாக மாறுகிறது. உன் வீட்டில் இருந்த கண்ணீர் சந்தோஷமாக மாறுகிறது. லூக்கா அதிகாரம் 1 வசனம் 37 சொல்லப்பட்டது போல், உன் தேவனுக்கு சகலமும் சாத்தியம். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் அதிசயம் நடக்கும். மனிதனால் செய்ய முடியாததை உன் தந்தை நான் செய்கிறேன். நீ கேட்ட ஜெபத்திற்கு பதில் வர ஆரம்பித்து விட்டது.